சொலிசை பாடகர் சங்கீசன் நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். தடை செய்யப்பட்ட இயக்கத்தினை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் பாடல் பாடினார். அந்த பாடலை பிரபல்யப்படுத்தும் நோக்கில் தன்னுடைய சமூக ஊடகங்களிலே பகிர்ந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சங்கீசனுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைது மக்கள் மத்தியிலே, அரசியல் தரப்புகள் மத்தியிலே ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தினால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்ந்தும் பேசுபொருளாக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையிலே இந்த விடயம் தொடர்ச்சியாக பேசுபொருளாக இருப்பது ஆரோக்கியமற்றது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சர்வதேச அளவில் முன்வைக்கப்பட்டு வருகிற நிலையில், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளால் இந்த விடயம் ஒரு கோரிக்கையாக அல்லது ஒரு வகை நிபந்தனையாக முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலே குறித்த விடயம் தொடர்ந்தும் பேசுபொருளாக இருப்பது ஆரோக்கியமற்றது என்ற சூழலிலே சட்டமா அதிபருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் சட்டமா அதிபரினால் வழக்கு தொடர்ந்த தரப்பான போலீசாருக்கு குறித்த விவகாரத்தை பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து நீக்கி குற்றவியல் சட்டக்கோவையின் 120வது பிரிவிற்கு மாற்றுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது அல்லது அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே குறித்த வழக்கு நேற்று நீதிமன்றத்திலே, சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலே தான் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. சங்கீசன் கைது செய்யப்பட்டிருந்த போது சங்கீசன் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார், தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலித்து இருக்கிறார், தமிழ் மக்களின் பேரால் முன்னெடுக்கப்பட்ட அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் கௌரவிக்கும் வகையில் அதனை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் நோக்கிலே கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றெல்லாம் சொன்னவர்களுக்கு சங்கீசன் பிணையில் விடுதலையான பின்னர் வெளியிட்ட கருத்துக்களும் அவர் வெளிப்படுத்திய உடல் மொழியும் சற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இன்றைய தினம் சமூக ஊடகங்களை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சங்கீசன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பிலே பல்வேறு தரப்புகளும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன, முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றன. இருந்த போதிலும் அவர் பிணையிலே விடுதலையாகி வெளியே வந்த பின்னர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனோடு தொடர்ச்சியாக காட்சியளிப்பதும், தன்னுடைய விடுதலைக்கு தான் பிணையிலே விடுதலையாகி வெளியே வந்தமைக்கு ஜனாதிபதி அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போன்றோர் தான் காரணம் என்று அவர் வெளியிட்ட கருத்துக்களும் அவருடைய விடுதலைக்காக கடந்த காலங்களிலே குரல் கொடுத்தவர்களுக்கு ஒரு விதமான எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பது ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் ஒரு விடயத்தை அவருடைய உடல் மொழியூடாக இங்கே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவருடைய அந்த பிற சர்ச்சைக்குரிய பாடலிலே வெளியிட்டப்பட்ட கருத்துக்கள் என்பது இங்கே சொல்லப்பட்டது போன்று உணர்வு ரீதியான வெளிப்பாடாகவோ அல்லது கடந்த காலத்திலே முன்னெடுக்கப்பட்ட தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் கௌரவிக்கும் வகையில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களாகவோ அல்லது எங்களுடைய வரலாறுகளை சந்ததி கடந்தும் கடத்த வேண்டும் என்ற நோக்கிலோ வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களாக அவை இல்லை. அவ்வாறு உணர்வு ரீதியான சிந்தனையின் அடிப்படையிலும் தனக்கு இருக்கக்கூடிய தார்மீக கடப்பாட்டின் அடிப்படையிலுமே அவ்வாறான கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பாராக இருந்தால் பிணையிலே வந்திருக்கின்ற அவருடைய உடல் மொழி இவ்வாறு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அதாவது கடந்த காலங்களிலே எங்கள் மத்தியிலே முன்னெடுக்கப்பட்ட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அதே போன்று தமிழ் தேசியம் என்ற உயர்ந்த கருத்தியல் போன்றவற்றை தங்களுடைய குறுகிய நலன்களுக்காகவும் தங்களை பிரபல்யப்படுத்துவதற்காகவும் தங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்காகவும் பயன்படுத்துகின்றவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவாவது சில இறுக்கமான சட்ட ஏற்பாடுகள் இருக்க வேண்டுமோ என்ற உணர்வுகளை ஏற்படுத்துகின்றது. இது ஒருபுறம் இருக்க, இங்கே இன்னும் ஒரு வேடிக்கை நடந்து கொண்டிருப்பதை மக்கள் அவதானிக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த சங்கீசனுடைய வழக்கு சாதாரண குற்றவியல் வழக்காக மாற்றப்படுகிறது. குற்றவியல் சட்டக்கோவையினுடைய 120வது பிரிவின் கீழ் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த 120வது பிரிவு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஜனாதிபதி அல்லது தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அல்லது துரோக உணர்வுகளை தூண்டும் வகையில் செயற்பட்டால் அது குற்றம் என்று சொல்கிறது. அதாவது சங்கீசனுடைய செயற்பாடுகள் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக, தற்போதைய ஜனாதிபதிக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அமைந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அதன் அடிப்படையில் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பிணையிலே விடுதலையாகி வெளியே வருகிற சங்கீசனை அழைத்து வருவதற்காக தற்போதைய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே சென்றிருக்கிறார். அவரை அழைத்து கொண்டு வந்து வீடு வரை கொண்டு சென்று விடுகிறார். விடுதலையாகி வெளியே வந்த சந்தேக நபர் சங்கீசன் தன்னுடைய விடுதலைக்கு காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தான் என்று கருத்து தெரிவிக்கின்றார். என்ன வேடிக்கை இது! இதிலிருந்து மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நடப்பவையெல்லாம் சுயநல பித்தலாட்டங்கள். தங்களுடைய அரசியல் இருப்பிற்காகவும் தங்களை மக்கள் மத்தியிலே பிரபல்யப்படுத்துவதற்காகவும் தாங்கள் புகழின் உச்சிக்கு செல்வதற்காகவும் நடக்கின்ற பித்தலாட்டங்கள். ஆக மக்கள் இவ்வாறான பித்தலாட்டங்கள் ஏன் இடம்பெறுகின்றன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுய பிரபல்யத்திற்காகவும் மக்கள் மத்தியிலே புகழடைவதற்காகவும் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தங்கள் இயலாமைகளை மறைப்பதற்காகவும் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான செயற்பாடுகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை புறக்கணிக்க வேண்டும். இதனை மக்கள் புரியாத வரையிலே இவ்வாறான பித்தலாட்டங்கள் தொடர்வதையோ எமது மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவதையோ யாராலும் தடுக்க முடியாது. நன்றி.